கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சாமுண்டி ஸ்ரீக்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுது அப்படிங்கும்போது அப்போ இவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை கார்த்தி நீ இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா நீ சொல்லு அப்படிங்கவும் அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி கோவில் கும்பாபிஷேகம்லாம் இப்போ நடக்கிற மாதிரி தெரியல, அதனால நான் உண்மையை சொல்லிடுது அப்படின்னு கார்த்தி பிடிவாதமாக இருக்கவும் அப்போ ராஜராஜனும் மயில்வாகனமும் சொல்கிறாங்க, எங்கள் பாரு கார்த்தி நீ அவசரப்படாத, இதனால உங்கள் வாழ்க்கையும் இருக்குது, அதனால நான் சொல்கிறது கேளு, இதில் நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டாக்கி ரேவதியும் தான் பாதிக்கப்படுவா, அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பாட்டி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உண்மையை சொல்லுன்னு, அதில் எந்தவித மாற்றமும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை கோவில் கும்பாபிஷேகம் இப்போ நடக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கவும் அப்போ உடனே பாட்டி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நீ எதுக்கையா அதுக்கு பற்றி கவலைப்பட்டு இருக்கிற, கோவில் கும்பாபிஷேகத்தை உடனடியாக நடத்துறதுக்கு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி ஏற்கனவே 2 ஊர்க்காரங்களும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் தான் 2 ஊர்க்காரங்களும் ஒன்று சேருவாங்க, அப்படி 2 ஊரும் ஒன்று செஞ்சிருச்சுன்னா அப்போ நம்ம பிரச்சனையை கொஞ்சம் முடியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், 2 ஊர்க்காரங்களும் பிரிஞ்சு இருந்தாக்கி இப்போ நீ சொன்னால் பிரச்சனை வேற மாதிரி போயிடும், 2 ஊர்க்காரங்களும் ஒன்று சேர்றதுக்கு இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஒரு முக்கியமாக ஒரு பங்கு வகிக்கும், அதுக்கப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சால் கூட 2 ஊர்க்காரங்களும் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தியும் அது சரின்னு அவங்களுக்கு தோணுது. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, கும்பாபிஷேகத்துக்கு நான் உடனடியாக ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ கார்த்திகிட்ட ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு கார்த்தி நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டாக்கி அம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் நான் ஓப்பங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை ரேவதி அப்படி அத்தை கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட தான் செய்வாங்க, அப்படி இருக்கும்போது நீ எப்போவுமே சரிதான் உங்கள் அம்மாவை கூட தான் நீ இருக்கணும், நீ எனக்காக நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க ரேவதி துடிச்சு போயிருந்தாங்க, என்ன கார்த்தி நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஒன்றை பிரிஞ்சு என்னால் ஒரு நிமிஷம் கூட நம்மளும் இருக்க முடியாது, அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டாலும் சரிதான் ஏற்றுக்கிடாமல் இருந்தாலும் சரிதான், ஆனால் நான் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அத்தை என்னை ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் நான் உன்னை என்னுடைய மனைவியை நான் ஏற்றுப்பேன், அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ரேவதி கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன கார்த்தி நினச்சிட்டு இருக்கிற, உங்கள் 2 பேரும் விளையாடுற விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேன்னா என்ன, அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி தான் ஏற்றுக்காமல் போனாலும் சரி தான் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் நீ தான் என்னுடைய புருஷன், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, அம்மா உன்னை ஏற்றுக்கிட்டாக்கி நம்ம இந்த வீட்டிலேயே சந்தோஷமாக நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்படி அம்மா ஏற்றுக்கலைன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போய் உங்கள் வீட்டில் போய் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கிட்டதுமே கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல, ரேவதி ரொம்ப பிடிவாதக்காரி, அவள் ஒரு முடிவு எடுத்துட்டாக்கி அதுக்கப்புறம் அவள் மாற்றிக்கவே மாட்டா, இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி தான் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க, பாட்டி நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பூசாரி கிட்ட அவங்க ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே என்ன பரமேஸ்வரி அம்மா எங்கிட்ட போய் நீங்கள் உதவி கேட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படிங்கவோ, இங்கே பாருங்க பூசாரி கோயில் கும்பாபிஷேகம் உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிதாம்மா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணணும், நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கவும் உடனே பரமேஸ்வரி பாட்டியும் சில ஐடியாக்களை கொடுக்குறாங்க. உடனே அவங்க சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஊர் ஜனங்க எல்லாரும் இருக்கவும் அப்போ பூசாரிக்கு திடீர்னு சாமி ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. கோயில் கும்பாபிஷேகம் தடப்பட்டு நின்று போய் இருக்குது, அப்படிலாம் இருந்தாக்கி இந்த ஊருக்கு தான் ஏதாவது கெட்டது நடக்கும், அது நடக்காமல் இருக்கணும்னா கோயில் கும்பாபிஷேகத்தை உடனடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஊர் ஜனங்க எல்லாரும் ஐயோ அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது, கோயில் கும்பாபிஷேகத்தை நாங்கள் உடனடியாக நாங்கள் நடத்துகிறோம் ஆத்தா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க பூசாரி அப்படியே கீழே விழுந்து தூங்கின மாதிரிக்கு ஆகவும் அது எல்லாமே பரமேஸ்வரி பாட்டி போட்டு கொடுத்த திட்டமாக தான் இருக்குது, கோயில் கும்பாபிஷேகத்தை உடனடியாக நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு பாட்டி தான் இந்த மாதிரிக்கு பூசாரிகிட்ட சொல்லவும் உடனே பூசாரியும் அதை மாதிரிக்கு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போனதுக்கப்புறமா பாட்டி அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எனக்கு உதவி பண்ணலைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது, இதனால என் குடும்ப பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது என்னம்மா அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, கோயிலுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தானே என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க, இதில் எனக்கு சந்தோஷம் தாம்மா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா 2 ஊர்க்காரங்களும் ஒன்று சேருந்தாங்க. அப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, கோயில் கும்பாபிஷேகத்தை நம்ம உடனடியாக நம்ம நடத்த ஆரம்பிக்கணும், இது தடங்கல் பண்ணிட்டு இருக்கனால ஊருக்கு தான் கெட்டது நடக்கும், அதனால நம்ம உடனே அந்த வேலையை தொடங்கணும், இத்தனாம் தேதி நம்ம கோயில் கும்பாபிஷேகத்தை நம்ம ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் 2 ஊர்க்காரங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க
கும்பாபிஷேகத்தை நடக்கிறதுக்கு நீங்கள் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இது கொஞ்சம் கூட மாறக்கூடாது, இது 2 ஊர்க்காரங்களுக்கு சம்மதம் தானான்னு சொல்லி கார்த்திக் கேட்டுட்டு இருக்கவும் 2 ஊர்க்காரங்களும் எங்களுக்கு ரொம்பவே சம்மதம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது வேலையை தொடருதாங்க. இதை வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் அவங்க சந்திரகலா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது திடீர்னு கோயில் கும்பாபிஷேகம் கடகடன்னு வேலை ஆரம்பிச்சிருச்சுது, இது நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இது கார்த்தி வேற வந்து ஈடுபட்டிருக்கிறான். அப்படி இருக்கும்போது கார்த்தி வந்து ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்க 3 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சந்திரா, என்ன காரணம்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கும் அதுதான் புரியல, இது என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது அப்போ அங்கே விருமன் வந்துருந்தாங்க. விருமன் உடனே வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன திடீர்னு கோயில் கும்பாபிஷேக வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அன்னைக்கு தடுத்து நிறுத்தணும், ஆனால் திரும்பவும் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லவும் அதுதான் ஏன் எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, நடக்கூடாமல் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் சேர்ந்து போட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பாட்டி, கார்த்தி, ராஜராஜன், மயில்வாகனம், கார்த்தி இவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ராஜராஜன் வந்து பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா எப்படியோ கோயில் கும்பாபிஷேக வேலையை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் ஆமா ஐயா, எப்படியோ அந்த ஆத்தா தான் எல்லா பிரச்சனையும் நல்ல மாதிரிக்கு முடிச்சு கொடுக்கணும், அந்த ஆத்தா நம்மளை கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியாவது சாம்பிடீஸ்வரோட மனசை வந்து மாற்றதுக்கு அந்த ஆத்தா வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து முத்துவேலும் சிவனாண்டியும் அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து அவங்க கார்த்தி வந்து நோட் பண்ணுறாங்க. என்னது இவங்க 2 பேரும் தனியாக நின்று அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மயில்வாகனம் கார்த்திகிட்ட என்ன சகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அங்கே பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கவும் என்ன இவனுங்க அடுத்து என்ன திட்டம் போடுவானுங்க, கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இவனுங்க திட்டம் போடுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது விருமனும் வந்துருந்தாங்க. 3 பேரும் சேர்ந்துட்டாங்களா, அப்போ அதை தான் பண்ணுவானுங்க. இந்த தடவை கோயில் கும்பாபிஷேகம் கரெக்டாக எல்லாம் நல்லபடியாக நடந்தே தீருவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத சகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லை உங்களுடைய பிரச்சனையும் இதோட முடியும், அத்தை கண்டிப்பாக உன்னை வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, அத்தை என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் சகலன் இந்த மாதிரிக்கு நீ பேசிகிட்டு இருக்கிற, நீ நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நம்ம பக்கம் தான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா தீபாவளி வந்து அவங்க இந்த ஊருக்குள்ளே வராங்க. வந்ததுமே இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சாம்பிடிஸ்ரீக்கு அவங்க வந்து ஃபோன் பண்ணி உங்களை சந்திக்கணுமே அப்படிங்கிறாங்க. உடனே சாம்பிடிஸ்ரீயும் என்ன நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அதை பற்றி எனக்கு சில கேள்விகள்லாம் இருக்குது, அதனால தான் உங்களை சந்தித்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு விட தெரியணும்னு சொல்லவும் அப்போ சாம்பிடிஸ்ரீயும் வராங்க. அப்போ சாம்பிடிஸ்ரீ வந்து தீபாவளி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக வந்து அதாவது பரமேஸ்வரி பாட்டிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம், நீங்கள் எதுக்காக அந்த 2 குடும்பமும் ஒன்று பிரிஞ்சிருக்குது, எனக்கு அதை ஒத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்கவும் உடனே வந்து சாம்பிடிஸ்ரீ கேட்டுட்டு இருக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை மேடம் நான் எதுக்காக கேட்குறேன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, இதுக்கெல்லாம் விட கிடைக்கணும்னா நான் எல்லாத்தையும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் வந்து உங்கள் 2 பேருக்கு என்ன பகன்னு சொல்லுங்கள் அப்படிங்கவும் உடனே வந்து சாம்பிடிச்சிருந்து சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவோட கதை இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சுது, அதுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரியும் அவங்களுடைய கணவரும் தான், அதனால தான் எங்கள் 2 பேரோட குடும்பத்துக்கும் ஆகாது, 25 வருஷமாக வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருக்கிறோம், இப்போ தான் வந்து மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குடும்பம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த கிளவி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க, இது எல்லாத்துக்கு காரணமே எங்கள் மாப்பிள்ளை தான், எங்கள் மாப்பிள்ளை வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கிளவி எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் தான் எங்கள் பொண்ணுங்களும் வந்து அங்கே வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க, அது வரைக்கும் எங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் சரி அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அம்மா சந்திரகலா யார், உங்கள் தங்கச்சி தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய கணவரை விட்டு எதுக்காக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அதுக்குள்ள காரணத்தையும் வந்து சாம்பிடிஸ்ரீ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் தான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொல்லிட்டோம்ல, இதுக்குள்ள ஆன்சர் எல்லாம் நான் உங்களுக்கு கடைசியில் நான் சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து இதை பற்றி கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ சிவனாண்டியும் உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவனும் எங்கள் குடும்பத்தை எப்படி இல்லாமல் பழி வாங்கணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபாவளி வந்து சிவனாண்டி முத்துவேல் அவங்க எல்லாத்தையும் பற்றி அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த முத்துவேலும் சிவனாண்டிக்கும் வந்து இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக துடிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த தான் காரணம், அப்போ இவங்க எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்ததுக்காக இவங்க 3 பேரும் ஏதாவது சேர்ந்து திட்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து மயில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாவும், ஆனாலும் வந்து எல்லா திட்டத்தையும் போக்கி கோயில் கும்பாபிஷேகத்துக்கும் எல்லாமே ரெடி ஆயிருந்தாங்க.
அப்போ வந்து அன்றைக்கி கோயில் கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷன் இருக்க ஆரம்பிக்கும் போது எல்லாருமே குடும்பத்தோடு வராங்க. ஆனால் வந்து எங்கே பார்க்கும்போது பாட்டி எல்லாருமே ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. இப்போ கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எல்லாருமே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மயில் வாங்கினத்துக்கிட்ட வந்து ராஜராஜனும் பாட்டியும் சொல்கிறாங்க, என்ன நடக்க போதோ தெரியல, அது நினைக்கும் போதே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து கோயில் கும்பாபிஷேகம் எல்லாமே நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், அதுவும் என்ன பற்றின விஷயம் அப்படின்னு சொல்லவும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ வறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பதட்டமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் வேறு யாரும் கிடையாது, பரமேஸ்வரி பாட்டிக்கும் ராஜா சேதுபதியோட பேரன் தான் நான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. வழக்கம் போல் அவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டாக பார்த்தோம்னா தீபாவதியும் அங்கே வராங்க. வந்ததுமே அவங்க எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க. இந்த 2 குடும்பமும் பிரிஞ்சதுக்கு காரணம் பாட்டியும் சரி அந்த தாத்தாவும் சரி காரணம் கிடையாது, அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிவனாண்டியும் முத்துவேலும் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட தீபாவதி வந்து உண்மையை சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அம்மாவோட கதையை முடிச்சது வேற யாரும் கிடையாது முத்துவேலு தான் அப்படிங்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படிலாம் அந்த கதை போகிறத பார்த்தாக்கி இந்த சீரியல் வந்து முடிய போதா இல்லைன்னா அடுத்து அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.